ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுவரை என்ன பார்த்தோம்னா பாயிண்ட் சார்ஜஸோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம்ல. ஸோ நம்ம இந்த லெக்சர்ல என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ஷேப்ஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போறோம். அதாவது ஒரு லீனியர் ராட், அந்த லீனியர் ராட்ல ஃபுல்லா எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து இருக்கு அப்படின்னா அது எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஒரு சர்க்குலர் ரிங் இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஜென்ரேட் பண்ணும், சர்க்குலர் டிஸ்க் அதை எப்படி ஜென்ரேட் பண்ணும், இல்லை ஒரு சாலிட் ஸ்பியர் இல்லை ஒரு ஹாலோ ஸ்பியர், இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்ஸும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் பண்ணும். அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுனால அதுக்கான டெரிவேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா சார்ஜ் டென்சிட்டிஸ். அதாவது 3 விதமான சார்ஜ் டென்சிட்டிஸ் நம்ம சொல்றோம். என்னன்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அண்ட் வால்யூமெட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி. நம்ம டென்சிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா மாஸ் பை வால்யூம் சொல்லுவோம்ல, அதே மாதிரியே சார்ஜ் டென்சிட்டின்னா நம்ம டென்சிட்டின்றத சார்ஜ் பை வால்யூம் சொல்றோம்ல, அதே மாதிரி ஓகே. இப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்றதுன்னா ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன் சார்ஜ் எடுத்துக்குவோம். ஸோ இந்த லைன்ல மட்டும்தான் சார்ஜஸ் வந்து இருக்கும் அப்படின்னா அது என்ன லைன் சார்ஜ், அதாவது லீனியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய டென்சிட்டி என்னன்னா லாம்டா. லாம்டா ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் கியூ பை எல். ஓகேவா? இது ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்து ஒரு டிஸ்க் ஷேப், இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து சார்ஜஸ் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா இது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ். ஸோ இதோட டென்சிட்டி நம்ம எப்படி சொல்லுவோம்னா சிக்மா ஈக்குவல்ஸ் டு கியூ பை ஏ, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வால்யூம், ஒரு 3 டைமென்ஷனல் ஷேப் இருக்கு. இந்த 3 டைமென்ஷனல் ஷேப் ஃபுல்லா சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து ரோ நம்ம வந்து வால்யூமெட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது என்ன கியூ பை வி. ஸோ சிம்பிளா இங்க வந்து லென்த் சார்ஜ் பை லென்த், இது சார்ஜ் பை ஏரியா, இது சார்ஜ் பை வால்யூம். அதான் லீனியர் சர்ஃபேஸ் வால்யூமெட்ரிக் சார்ஜ் டென்சிட்டிஸ். ஓகேவா? ஓகே. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஃபைனைட் ராட். இது வந்து என்னன்னா ஒரு ராட் எடுத்துப்போம். ஓகே, இது ஒரு ராடை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த ராட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ அதான் யூனிஃபார்ம் ராடுன்னு சொல்றோம். அப்ப இந்த ராடோட லென்த்தை வந்து நான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் லென்த்தை எல்லுன்னு எடுத்துக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜை வந்து நான் கியூன்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் கியூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூனிஃபார்ம் ராடோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்ன லாம்டா. லாம்டா ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் கியூ பை எல். கரெக்ட். இதோட டோட்டல் சார்ஜ் கேபிட்டல் கியூ, இதோட லென்த் எல். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சம் டிஸ்டன்ஸ் ஏன்ற டிஸ்டன்ஸ் தள்ளி நான் ஒரு பாயிண்டை குறிக்கிறேன். இது வந்து பாயிண்ட் பி. ஸோ இந்த ராடுல இருந்து ஏன்ற டிஸ்டன்ஸ் தள்ளி நான் பாயிண்ட் பியை குறிக்கிறேன். ஓகேவா? இந்த பாயிண்ட் பியோட எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? சரி, இப்போ இது வந்து மிட் பாயிண்டா அப்படின்னா இது வந்து மிட் பாயிண்ட்லாம் கிடையாது, ஏதோ சம் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இந்த ராடோட 2 எண்டும் வேற வேற ஆங்கிள்ஸை மேக் பண்ணும். இந்த ஆங்கிள் என்னதுன்னா 5-1, இது என்னன்னா 5-2. ஓகேவா? இந்த நம்ம ஏ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றோம்ல, இது வந்து இந்த ராடோடைய மிட் பாயிண்ட் கிடையாது, ஏதோ சம் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஏ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றோம். ஸோ அந்த 2 எண்டும் வந்து அந்த 2 எண்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா அதுக்கு இடையில ஆங்கிள்ஸ் 5-1 5-2 நம்ம டெனோட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ண போறேன். ஒரு ஸ்மால் எலிமெண்ட். ஓகேவா? இந்த ஸ்மால் எலிமெண்டோட திக்னஸ் என்னதுன்னா dx. இந்த ஸ்மால் எலிமெண்டோட திக்னஸ் dx, இதோட சார்ஜ் என்னன்னா dq. இந்த ஸ்மால் எலிமெண்டோட திக்னஸ் dx, இந்த ஸ்மால் எலிமெண்டோட சார்ஜ் dq. ஓகேவா? ஸோ இது அந்த பாயிண்ட் பில இருந்து எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 5. இந்த 5-1 5-2ன்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் கரெக்டா, ஆனா அந்த 5ன்றது வேரியபிள். ஏன்னா நான் வந்து எலிமெண்ட்டை எடுக்கிறது வந்து சேஞ்ச் ஆக 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 இந்த 5ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் பி லைன் இருக்குல்ல, இந்த லைன்ல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னா எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா எக்ஸ். ஸோ
நான் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுக்கிறேன். அந்த ஸ்மால் எலிமெண்டோட சார்ஜ் டிக்யூ, அதோடைய திக்னஸ் டிஎக்ஸ். அப்போ அந்த ஸ்மால் எலிமெண்ட் பாயிண்ட் பியில் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா 5 அளவுக்கு ஆங்கிள் வந்து மேக் பண்ணுது. ஓகே, இப்போ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் தனியாக வரையப்பேன். அதாவது இங்கே எக்ஸ், இது ஏ, இது வந்து பாயிண்ட் பி. கரெக்டா? இங்கே தான் வந்து இந்த டிஎக்ஸ் எலிமெண்ட் திக்னஸ் உள்ள எலிமெண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் என்னன்னா 5. இந்த ட்ரையாங்கிள் வந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா காஸ் 5 கண்டுபிடிக்கலாம். காஸ் 5 என்னதுன்னா ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்மால் எலிமெண்ட் அண்ட் த பாயிண்ட் பி, இதை வந்து நான் ஆர் அப்படின்னு டினோட் பண்றேன். ஸோ இப்போ இது வந்து ஆர் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறேன். காஸ் 5. காஸ் 5 என்னதுன்னா adjacent side by hypotenuse. So cos 5 equals to a by r. ஓகேவா? இதுல இருந்து நான் r கண்டுபிடிக்கிறேன். r என்னதுன்னா a divided by cos 5, அதாவது a secant 5. அதாவது rன்றதுன்னா a secant 5. ஆக்சுவலி நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த 5 சேஞ்ச் ஆக அந்த ஆரோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ நம்ம அந்த டிஸ்டன்ஸ்க்கும் இந்த ஆங்கிள்க்கும் இடையில ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர் ஈக்குவல்ஸ் ஏ சீக்கண்ட் 5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா tan 5. tan 5 என்னது ஆப்போசிட் பை adjacent side. ஸோ எக்ஸ் பை ஏ வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் எக்ஸை செப்பரேட் பண்றேன். எக்ஸ்ன்றது ஏ tan 5. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கும் இந்த ஆங்கிள்க்கும் இடையில ரிலேஷன். ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆருக்கும் 5க்கு இடையில ரிலேஷன் வந்துச்சு. இங்க இந்த ஹைட் எக்ஸுக்கும் 5க்கு இடையில ரிலேஷன். அதனால எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஏ tan 5. நான் என்ன பார்க்க போறேன்னா இந்த எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ரெண்டு சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா டிஎக்ஸ் ஈக்குவல்ஸ் ஏ tan 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் ஸ்கொயர் 5 secant square 5 d5 ஆயிருமா? ஓகே, இப்போ இந்த ரிலேஷனை கையில் எடுத்துக்கணும். இதுல நான் என்ன பண்றேன், ஓகே இருக்கட்டும். இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கணும். இப்போ நான் மூணாவது ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கிறேன். என்னன்னா இந்த ஸ்மால் எலிமெண்ட் சொன்னேன்ல, இந்த ஸ்மால் எலிமெண்ட் வந்து இந்த பாயிண்ட் பியில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும். கரெக்டா? ஸோ அந்த ஸ்மால் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் என்னன்னா நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்மால் எலக்ட்ரிக் ஃபோர்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். ஃபோர்ஸ் அப்போ டிஇ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னதுன்னா அந்த ஸ்மால் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னா கே கியூ கே டிக்யூ இன்ட்டு 1, ஏன்னா நம்ம 1 கூலும் தான் அசியூம் பண்ணுவோம், டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ கே டிக்யூ, இந்த டிக்யூட வேல்யூ நமக்கு தெரியாதுல்ல, லேம்டா வந்து கியூ பை எல் சொன்னா, அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிக்யூ பை டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே ஒரு ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம்ல பார்த்துருப்போம். அதாவது இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபைனைட் ராட். ஸோ யூனிஃபார்ம் ராடுன்றதால எல்லா இடத்துலையுமே டென்சிட்டிஸ், அதாவது சார்ஜ் டென்சிட்டி மாறாது. ஸோ நம்ம ஓவராலாக கேபிட்டல் கியூ பை கேபிட்டல் எல்னு எடுத்தாலும் சரி, இல்லை அந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்கு டிக்யூ பை டிஎக்ஸ் எடுத்தாலும் சரி, ரெண்டுமே லேம்டாவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து நான் என்ன டெரைவ் பண்ணுறேன்னா டிக்யூவை எடுக்கிறேன். டிக்யூ ஈக்குவல்ஸ் டு லேம்டா டிஎக்ஸ். டிக்யூ ஈக்குவல்ஸ் டு லேம்டா டிஎக்ஸ். இதை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணேன்னா கே லேம்டா டிஎக்ஸ் 1 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ டிஇ என்னாச்சு, கே லேம்டா டிஎக்ஸ் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆயிடுச்சா? நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிஎக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். கே லேம்டா டிஎக்ஸோட வேல்யூ என்னது அப்படின்னா ஏ சீக்கண்ட் ஸ்கொயர்
d5 அண்ட் நம்ம ரேடியஸோட வேல்யூ ரேடியஸ்ல அந்த டிஸ்டன்ஸ் r கண்டுபிடிச்சிருக்கோம். r என்னதுன்னா a secant theta, a secant phi whole square. இதுல இருந்து k lambda a secant square phi d phi divided by a square secant square phi. இதுல secant square phi எல்லாமே கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் k lambda divided by a d phi, இதுதான் வந்து de. கரெக்டா? ஸோ அந்த ஸ்மால் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஸ்மால் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னா k lambda by a d phi. ஓகே, இப்போ இப்படி வச்சுக்கிறோம். இதுதான் அந்த ராடு, இதுதான் அந்த ராடு. ஓகேவா? ஸோ இந்த ராடில் பாயிண்ட் பி இது வந்து இதாக இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஸ்மால் எலிமெண்ட். இந்த ஸ்மால் எலிமெண்ட்னால இதுல வந்து டிஇ அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்னு சொன்னேன். இந்த டிஇக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. கரெக்டா? என்ன காம்போனன்ட் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் அண்ட் பேரலல் காம்போனன்ட். கரெக்டா? ஸோ இந்த லைனுக்கு பேரலா ஒரு காம்போனன்ட் இருக்கு, இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு காம்போனன்ட் இருக்கு. நம்ம இதை தான் என்ன சொல்றோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பெர்பெண்டிகுலர், எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பேரலல். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த இ பெர்பெண்டிகுலர் இ பேரலல்ன்றது மொத்த எல்லா ஸ்மால் எலிமெண்ட்ஸையும் இன்டகிரேட் பண்ணி வந்த ஆன்சர் தான் அது. ஸோ அதுதான் நமக்கு ஃபைனலாக தேவை. இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிஇ5 டிஇ பெர்பெண்டிகுலர் அண்ட் டிஇ பேரலல் தான் நமக்கு தெரியும். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஓகே, நம்ம என்ன அசியூம் பண்ணிருக்கோம், இதை வந்து ஃபைன்னு அசியூம் பண்ணுமா, இந்த ஆங்கிள் ஃபைன்னு அசியூம் பண்ணுமா. ஸோ இதுவும் ஃபை தான். கரெக்டா? அப்ப டிஇ பெர்பெண்டிகுலர் வந்து என்னது அப்படின்னா டிஇ காஸ் ஃபை, டிஇ பேரலல் வந்து என்னது டிஇ சைன் ஃபை. இது வந்து டிஇ காஸ் ஃபை, இது வந்து டிஇ சைன் ஃபை. அப்ப இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணா k lambda by a cos phi d phi. இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா k lambda by a sin phi d phi. கரெக்டா? ஸோ நம்ம வந்து அந்த ஒரே ஒரு எலிமெண்டால வந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸ்மால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிஇ, அதோடைய பேரலல் கம்போனன்ட் இது, பெர்பெண்டிகுலர் கம்போனன்ட் இது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணாதான் ஒரு எலிமெண்ட்டுக்கு இல்லாமல் அந்த மொத்த ராடுக்குமே ஓவராலா ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பில நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும், அதாவது இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறோம், இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஈக்குவேஷன் 3, 4 ரெண்டையுமே நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுறோம் தனித்தனியா. ஓகே, முதல்ல நம்ம பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் இன்டகிரேட் பண்ணுவோம். இது என்னன்னா k lambda by a cos phi d phi. இதை இன்டகிரேட் பண்றோம். ஓகே, இதை இன்டகிரேட் பண்றப்ப லிமிட்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபை இருக்குல்ல, இந்த ஃபையோட லிமிட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். நம்மளோட டயக்ராம் இந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஸோ இது வந்து பாயிண்ட் பி, இதோட மேக்ஸிமம் அப்பர் எண்ட் என்னன்னா 5.1, லோயர் எண்ட் என்னன்னா 5.2. கரெக்டா? ஸோ இதுக்கு இடையில தான் வந்து இந்த 5 வந்து இருக்கு. நம்மளோட எலிமெண்ட் வந்து இங்க இருக்கு. நம்மளோட மேக்ஸிமம் எலிமெண்டோட மேக்ஸிமம் பாயிண்ட் இது, மினிமம் பாயிண்ட் இது. ஸோ இது வந்து 5.1ல இருந்து 5.2 வரை போக முடியும். கரெக்டா? இது அப்பரா இந்த ஸ்மால் எலிமெண்ட் வந்து மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். ஸோ நம்ம மொத்தமா இன்டகிரேட் பண்றப்ப லிமிட் என்னன்னு கேட்டா 5.1ல இருந்து 5.2 வரை. ஆமா, ஆனா 5.1 கரெக்ட். ஸோ வந்து அப்பர் லிமிட் 5.1, லோயர் லிமிட் என்னதுன்னா 5.2 கிடையாது, -5.2. ஏன் -5.2 அப்படின்னா நம்ம ஆங்கிள் மெஷர் பண்றப்ப கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு.
நம்ம ஆங்கிள் எப்படி மெஷர் பண்றப்ப பாசிட்டிவா இருக்கணும், எப்போ நம்ம டவுன்வர்டா போறோமோ அப்ப நெகட்டிவா இருக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் 5.1, இந்த ஆங்கிள் -5.2. ஓகேவா? ஸோ நம்மளோட லிமிட்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா -5.2 to 5.1. இதுதான் நம்மளோட லிமிட்ஸ். ஓகே, இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். கே கான்ஸ்டன்ட், லாம்டா கான்ஸ்டன்ட், ஏ கான்ஸ்டன்ட் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா மிச்சம் cos 5 மட்டும் இருக்கும். cos 5 இன்டெகிரேட் பண்ணோம்னா sin 5. sin 5 நம்மளோட லிமிட்ஸ் 5.1 to -5.2. அப்ப என்ன ஆகுது? இது வந்து DE பெர்பெண்டிகுலர்ன்றதுன்னா E பெர்பெண்டிகுலரா மாறிடும். ஸோ E பெர்பெண்டிகுலர் ஈக்குவல்ஸ் டு K lambda by A sin 5.1 minus sin 5.2. இங்க வந்து மைனஸ் கிடையாது, இங்க வந்து பிளஸ். ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் sin 5.2, அதனால மைனஸ் மைனஸ் சேர்ந்து இது வந்து பிளஸ் ஆயிடும். இதுனா E பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட். இதே மாதிரி இப்ப E parallel காம்பனன்ட் இருக்கும். DE parallel equals to நம்ம லாஸ்டா கண்டுபிடிச்சது fourth equation K lambda by A sin 5 d5. கரெக்டா? இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். லிமிட்ஸ் சேம் தான், ஏன்னா 5 வேல்யூ -5.2 ல இருந்து 5.1 வரை மாறப்போகுது. இன்டெகிரேட் பண்றப்ப K lambda by A கான்ஸ்டன்ட்ஸ், sin 5 இன்டெகிரேட் பண்ணோம்னா மைனஸ் cos 5, லிமிட்ஸ் அதே தான். ஓகே, இதை நம்ம இன்டெகிரேட் பண்றப்ப நமக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்ன வரும்னா cos of 5.2 minus cos 5.1. cos 5.2 minus cos 5.1. இதான் நம்மளோட ஆன்சர் வரும். இது என்னன்னா E parallel. ஓகே, நம்ம இந்த போனதுல டிரைவ் பண்ணோம்ல, அதுலயே ஃபைனல் ரிசல்ட்ஸ் மட்டும் நான் எழுதுறேன். அதாவது என்னன்னா, ஒரு ராடு, இந்த ராடு வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஃபைனைட் ராட். ஓகே, ஃபைனைட் ராட். ஸோ இதோட லென்த் வந்து கேபிட்டல் எல்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபைனைட் ராடில் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அட் சம் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம், அதாவது ஏ அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை நோட் பண்றேன் பி. இந்த பீன்ற இது வந்து ரெண்டு எண்ட்லயே வந்து 5.1 5.2ன்ற ஆங்கிள் வந்து மேக் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது 5.1, இது 5.2. 5.1 5.2ன்ற ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படின்னா இந்த பாயிண்ட் பில நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். கரெக்டா? இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டையே நம்ம வந்து சப்போஸ் இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு காம்பனண்டா பிரிக்க போறேன். இதனுடைய பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் அண்ட் பேரலல் காம்பனன்ட். இது என்னன்னா E பெர்பெண்டிகுலர், இது வந்து E பேரலல். ஏன் இது வந்து E பெர்பெண்டிகுலர் பேரலல் சொல்றோம்னா, இந்த லைன் இந்த ராடுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு E பெர்பெண்டிகுலர், ராடுக்கு பேரலலா இருக்க காம்பனன்ட் E பேரலல். ஓகேவா? நம்ம டிரைவ் பண்ணி லாஸ்டா கண்டுபிடிச்சது என்னன்னா E பெர்பெண்டிகுலர் ஈக்குவல்ஸ் டு K lambda by A sin 5.1 plus sin 5.2. E parallel என்னன்னா K lambda by A cos 5.2 minus cos 5.1. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட்ஸ். நமக்கு வந்து நீங்க வந்து டெரிவேஷனை ஒரே ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க. ஆனா நம்ம JEE means சம் சால்வ் பண்றப்ப டெரிவேஷன் அவ்வளோ யூஸ் ஆகுது. நீங்க டைரக்டா இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பொறுத்தவரை இப்ப லாம்டா கொஸ்டினை கொடுக்கல அப்படின்னா அவங்க கண்டிப்பா டோட்டல் லென்த்தையும் சார்ஜையும் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல லாம்டான்றது என்ன, கேபிட்டல் Q டிவைடட் பை L.
அவ்வளவுதான். ஓகே, இப்ப நம்ம ஃபைனைட் ராடு பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா இன்ஃபைனைட் ராடு கேக்குறாங்க. இன்ஃபைனைட் ராடு பார்க்க எப்படி இருக்கும்? இன்ஃபைனைட் ராட்னா இது மேல கீழே இது வந்து போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் ஒரு பாயிண்ட் பி இங்க வந்து நோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏ டிஸ்டன்ஸ் வந்து பாயிண்ட் பி நோட் பண்றேன் அப்படின்னா இதுக்கும் இந்த எண்டுக்கும் இந்த எண்டு வந்து போய்கிட்டே இருக்கு கரெக்டா? இதுக்கும் இந்த எண்டுக்கும் இந்த எண்டு வந்து இன்ஃபைனைட்டால போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் என்ன? இந்த ஆங்கிள் அப்ரோச்சஸ் டு 90. இந்த 5-1 5-2 இது ரெண்டுமே என்னன்னா அப்ரோச்சஸ் டு 90 டிகிரி. ஸோ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன்ல 90 டிகிரிஸ் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபைனைட் ராடுக்கு என்ன இது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் அண்ட் செமி இன்ஃபைனைட் வயர். ஃபர்ஸ்ட் இன்ஃபைனைட் வயர் எடுப்போம். ஸோ இது மேலே கீழே போய்கிட்டே இருக்கும் ஏ டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட் பி. அப்போ இது என்னன்னா 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரியா இருக்கும். அப்போ E parallel E perpendicular equals to k lambda by a sin phi1 plus sin phi2 தானே. ஸோ sin 90 plus sin 90 sin 90 ஓட வேல்யூ 1 தானே. ஸோ 1 plus 1 ஓவராலா 2. ஸோ 2k lambda by a. இன்ஃபைனைட் ராடுக்கு பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் வந்து 2k lambda by a. parallel காம்போனன்ட் என்ன அப்படின்னா E parallel equals to, ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் இது வந்து 2k lambda by a. கரெக்டா? இந்த parallel காம்போனன்ட் என்னன்றது கண்டுபிடிப்போம். k lambda by a cos of phi2 minus cos of phi1. cos of phi1 அதுவும் 90 தானே. ஸோ cos of phi1 இது என்னன்னா cos 90 0 minus again 0. ஸோ 0 minus 0 0. 0 into k lambda by a 0. ஸோ E parallel 0 மீனிங் இதுக்கு parallel காம்பவுண்ட் கிடையாது. ஸோ இந்த parallel காம்பவுண்ட் கிடையாது. இன்ஃபைனைட் ராடுக்கு பெர்பெண்டிகுலர் காம்பவுண்ட் மட்டும்தான். அதோடைய வேல்யூ என்னன்னா 2k lambda by a. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் செமி இன்ஃபைனைட் வயருக்கு கண்டுபிடிக்கணும். செமி இன்ஃபைனைட் வயர் அப்படின்னா என்னன்னா இன்ஃபைனைட் வயர்ன்றது ரெண்டு சைடும் அதோட லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். செமி இன்ஃபைனைட் வயருக்கு ஒரு சைடு மட்டும் லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகும், இன்னொரு சைடு லென்த் 0. ஸோ ஒரு செமி இன்ஃபைனைட் வயர் பார்க்க இப்படிதான் இருக்கும். ஒரு சைடு மட்டும் லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து இங்கே வச்சிருக்கோம். ஸோ இதுதான் ஏ. இந்த ஏல தான் அந்த பாயிண்ட் பி வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்து 5-1 5-2 ரெண்டு இது இருக்குதா. 5-1ன்றது தெரியும், ஏன்னா இது இப்படி அப்ரோச் பண்றதால 5-1 வந்து 90 டிகிரி. நம்ம வந்து இந்த எண்ட் பாயிண்ட்ல இருக்கும். எண்ட் பாயிண்ட்ல இருக்கோம்னா மீனிங் 5-2வே இல்ல, 5-2 0வா இருக்கிறதால தான் நம்ம வந்து எண்ட் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ 5-2 என்னன்னா 0. இது ரெண்டு நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிடும். ஸோ E பெர்பெண்டிகுலர் என்னன்னா k lambda by a sin phi1 plus sin phi2. அப்போ சப்ஸ்டிட் பண்ண 5-1 90, 5-2 0. ஸோ sin 90 1, sin 0 0. அப்போ என்னது பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் k lambda by a. ஓகே, இப்போ parallel கண்டுபிடிப்போம். E parallel equals to k lambda by a cos phi2. cos phi2 தான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ phi2 minus cos phi1 அது 90 டிகிரி. cos 0 1 minus 0. ஸோ 1 minus 0 1. அப்போ E parallelum again k lambda by a. அப்போ செமி இன்ஃபைனைட் ராடை பொறுத்தவரை இதுக்கு ரெண்டு காம்பனன்ட்மே இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு வந்து parallel காம்பனன்ட்டும் இருக்கு, அதே சமயத்துல பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் இருக்கு. இந்த ரெண்டு parallel பெர்பெண்டிகுலர் ரெண்டுமே எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா k lambda by a க்கு ஈக்குவல். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து ராடை பொறுத்தவரை. ராடை பொறுத்தவரை ஃபைனைட் ராட் இருக்கு. ஃபைனைட் ராடுக்கு 5-1 5-2 ரெண்டு ஆங்கிள் வரும். ஸோ அதுக்கு வந்து E parallel E பெர்பெண்டிகுலர் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் ராடு.
இன்ஃபினிட்னா ரெண்டு சைடு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ ரெண்டு சைடுமே 5 1 5 2 ரெண்டுமே 90 டிகிரி ஆயிரும். அதை பொறுத்தவரை இ பெர்பெண்டிகுலர் வந்து கே 2k லாம்டா பை ஏ, இ பேரல் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் நம்ம செமி இன்ஃபைனைட் ராடுக்கு வரோம். செமி இன்ஃபைனைட் ராடை பொறுத்தவரை ஒரு சைடு மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகும், ஒரு சைடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ 5 1 90 டிகிரி, 5 2 0. ஸோ இ பேரலல் அண்ட் இ பெர்பெண்டிகுலர் ரெண்டுமே கே லாம்டா பை ஏ செமி இன்ஃபைனைட் ராடுக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு சர்க்குலர் ரிங். இப்போ என்ன பண்றோம்னா ஒரு சர்க்குலர் ரிங் எடுக்கணும். சர்க்குலர் ரிங் எடுத்து இந்த ரிங்ல வந்து ஆக்சுவலி டிஸ்க் கிடையாது, ஒன்லி அந்த அவுட்டர் சர்ஃபேஸ்ல மட்டும் தான் சார்ஜ் இருக்கு. இந்த சர்க்குலர் ரிங்ல சார்ஜஸ் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இதனுடைய சென்டர் பாயிண்ட் பி இருக்குல்ல, இதனுடைய சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்குறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்மால் எலிமெண்ட்டும் எடுப்போம். இந்த ஒவ்வொரு ஸ்மால் எலிமெண்ட்டும் என்னன்னா ரிப்பல் பண்ணும். கரெக்டா? அதுவும் ஈக்குவலான ஃபோர்ஸ்ல. ஸோ ஓவராலா எல்லா வெக்டர்ஸுமே சம் ஆகுறதால எல்லா வெக்டர்ஸுமே கேன்சல் ஆயிரும். ஆக்சுவலி எல்லாமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதால எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ அட் பாயிண்ட் பி சென்டர்ல வந்து என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. சர்க்குலர் ரிங்க்கு சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஏன்னா எல்லா வெக்டர்ஸுமே கேன்சல் ஆயிருதுல. ஓகே, இப்ப செமி சர்க்குலர் ரிங்குக்கு என்ன இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ரைட். செமி சர்க்குலர் ரிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சென்டர்ல 0. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ரிங்கை நான் இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரிங்கோட ஆக்சிஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ரிங்கு, இது டிஸ்க் கிடையாது. டிஸ்க் வேற, ரிங் வேற. ரிங்ல வெறும் அவுட்டர் லைனிங் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த ரிங்ல இது வந்து ஒரு சார்ஜரிங், யூனிஃபார்ம்லி சார்ஜரிங். இதனுடைய ஆக்சிஸ்ல சம் டிஸ்டன்ஸ் கழிச்சு ஒரு பாயிண்ட் பி வந்து எடுக்கிறேன். ஓகே, சம் எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல நான் எடுக்கிறேன். இந்த ரிங்கோட ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுக்கோம். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னா, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரும் இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஓவராலா நமக்கு என்னன்னா ஒரு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த இபி தான் என்னன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இபி என்னது அப்படின்னா, இதுக்கான டெரிவேஷன் நமக்கு ஜேஇக்கு தேவையில்லை. ஆக்சுவலி இபி ஈக்குவல்ஸ் டு கே கேபிட்டல் கியூ எக்ஸ் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் 3/2. யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு சர்க்குலர் ரிங்குக்கு என்ன ஃபார்முலானா கே கியூ எக்ஸ் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் 3/2. ஓகேவா? ஓகே, சரி. இப்ப இதுல ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு. என்ன கொஸ்டின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்ப மேக்சிமமா இருக்கும் அப்படின்ற கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டிஸ்டன்ஸ்ல மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா, ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அட் எக்ஸ் ஈக்குவல் 0, எக்ஸ் ஈக்குவல் 0னா நம்ம சிம்பிளா சென்டருக்கு வரும். கரெக்டா? ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் 0 எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன 0 நம்ம பார்த்தோம். இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இபி ஈக்குவல்ஸ் டு கே கியூ இன்டு 0 டிவைட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் பவர் 3/2. ஸோ ஆன்சர் வந்து 0 வரும். அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டில எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ இபி கே கியூ எக்ஸ் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 3/2. ஓகே, இதுல எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டில என்னவா இருக்கும் அப்படின்னு, மேல வந்து எக்ஸோட பவர் 1 கரெக்டா, கீழே வந்து எக்ஸோட பவர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 3/2 எக்ஸ் கியூப் ஆயிரும். ஸோ கீழே வந்து எக்ஸோட பவர் 3/2, மேல வந்து எக்ஸோட பவர் 1. ஸோ கீழே பவர் அதிகமா இருக்கிறதால
இது என்னன்னா 1/∞ ஃபார்ம் கொடுக்கும். ஸோ ஆன்சர் 0. அப்போ பார்த்தீங்கன்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0லையும் 0, அட் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி. அப்போ இதுல ரெண்டுக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூஸ் இருக்குல்ல, எக்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்ல 2 மீட்டர்ல 3 மீட்டர்ல, அதுல எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம 0 போட்டோம்னா நம்ம வந்து மேக்ஸிமம் எந்த பாயிண்ட்ஸ்ல மேக்ஸிமம் மினிமம்ன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, EP equals to KQX divided by R square plus X square to the power 3/2. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா KQ R square plus X square to the power 1/2 divided by R square plus X square cube times R square plus X square minus 3X square. இது வந்து நம்ம லாஸ்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்ச ஃபைனல் ரிசல்ட் நான் எழுதிருக்கேன். நீங்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, இதே ஆன்சர் உங்களுக்கு வரும். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து எப்போ மேக்ஸிமமா இருக்கிறப்ப உள்ள எக்ஸ் வேல்யூ என்னன்றது அதுதான் நமக்கு தேவை. ஸோ நம்ம இதில் டிஃபரன்ஷியேஷன் நம்ம 0 ஆக்கிக்கிறோம். 0 ஆக்கிட்டோம்னா அப்ப இந்த மொத்த டேர்மே ஈக்குவல் டு 0 ஆக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த டேர்ம் இதுல உள்ள ஒவ்வொரு டேர்ம்ஸுமே 0 இருக்கணும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த டேர்மும் 0 இருக்கணும். ஸோ R square plus X square minus 3X square equals to 0, R square minus 2X square equals to 0, R square equals to 2X square, R square by 2 equals to X square, X equals to R divided by root 2 plus or minus R by root 2. Meaning நம்ம இந்த மாதிரி ரிங் வந்து எடுத்துக்கிறோம், சார்ஜ் ரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல R by root 2 டிஸ்டன்ஸ் அல்லது மைனஸ் R by root 2 டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னா இதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த டெரிவேஷனுடைய ரிசல்ட். ஓகே, at x equal to 0லையும் 0, at x equal to இன்ஃபினிட்டிலையும் 0, மைனஸ் இன்ஃபினிட்டிலையும் 0 எலக்ட்ரிக் ஃபீல்டு. EP வந்து 0 ஆயிரும். ஸோ இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் என்னன்னா EP வந்து என்னன்னா மேக்ஸிமமா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்ஸிமமா இருக்கும். அடுத்த டாபிக் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு சர்க்குலர் டிஸ்க். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா சர்க்குலர் ரிங் பார்த்தோம்ல, இங்க என்ன பார்க்க போறோம்னா சர்க்குலர் டிஸ்க் பார்ப்போம். ஓகே, இதுதான் சர்க்குலர் டிஸ்க். கரெக்டா? இந்த டிஸ்கை பொறுத்தவரை அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம்னா அட் சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ல வந்து பாயிண்ட் பி நோட் பண்றோம். இந்த பாயிண்ட் பியோட எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்கோட ரேடியஸ் வந்து R. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்கோட ரேடியஸ் R, இதோட ஆக்சிஸ்ல எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி பாயிண்ட் பி நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட் பியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு EP என்னன்றதான் கொஸ்டின். EP என்ன அப்படின்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் என்னன்னா அந்த பாயிண்ட் பியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு. பாயிண்ட் பியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்றாங்கன்னா சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கான டெரிவேஷன் நமக்கு ஜே பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையில்லை, இந்த ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதுல சிக்மா அப்படின்றதுனா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி.
சிக்மான்றது என்ன சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ கியூ டிவைட் பை ஏரியா. சர்க்கிளோட ஏரியா என்னதுன்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயர். சிக்மான்றது ஏரியா. ஸோ கியூ டிவைட் பை பை ஆர் ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் ஷீட். அதனால் இன்ஃபைனைட் ஷீட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கோம். ஸோ இந்த ஷீட் வந்து என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் அப்ளை ஆகாது, நெகட்டிவ் சார்ஜுக்கும் அப்ளை ஆகும். நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஒரு சார்ஜ் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளஸ் போட்டுக்கிட்டே வரும். இது என்னன்னா இன்ஃபைனைட் ஷீட், மீனிங் இந்த 4 கார்னர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, 4 சைட்ஸ், இந்த எல்லாமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபைனைட் ஷீட். இந்த இன்ஃபைனைட் ஷீட்ல நான் என்ன பண்ண போறேன்னா சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஏ டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட் பி வந்து நோட் பண்ணேன் அப்படின்னா இதனோட இது என்னவா இருக்குன்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இபி என்னன்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட். சிக்மான்றதுனா அகைன் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இன்ஃபைனைட் ஷீட் பொறுத்தவரை சிக்மா ஈக்குவல்ஸ் கியூ பை ஏ நம்ம எழுத முடியாது, ஏன்னா இங்கே சார்ஜும் இன்ஃபினிட்டி, ஏரியாவும் இன்ஃபினிட்டி. கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து லிமிட் போட்டிருக்கோம். லிமிட்டிங் பண்ணி நம்ம சிக்மாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். சிக்மாவோட வேல்யூ ஆக்சுவலி அவங்களே கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இபி ஈக்குவல்ஸ் சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட். அதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் ஷீட். ஓகே, நம்ம இந்த லெக்சர்ல எதை பத்தி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபைனைட் ராட் எடுத்து அதுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணோம். தென் அந்த ஃபைனல் ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இன்ஃபைனைட் ராடுக்கு செமி இன்ஃபைனைட் ராடுக்கு என்னன்றது கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் மித்ததுக்குலாம் வந்து டெரிவேஷன் தேவையில்ல, நம்ம டேரக்டா ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ரிங் பார்த்தோம். ரிங்ல சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஸோ அதோட ஆக்சிஸ்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றத அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். தென் டிஸ்க் பார்த்தோம். டிஸ்க்ல ஆக்சிஸ்ல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். தென் இன்ஃபைனைட் ஷீட் பார்த்தோம். இன்ஃபைனைட் ஷீட்ல அதுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்றத பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்பியர், அதுல ஹாலோ ஸ்பியர், சாலிட் ஸ்பியர் இதெல்லாமே இருக்கு. ஸோ அதை பத்தி ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்ப்போம்.